வலிக்குதுடா. ஆ, ஆ. டேய் மச்சி, நேத்தி நேத்திக்கு என்ன வீட்டுல குடிச்சிட்டு ஒரே ரகளையா இருந்து. அதை ஏன்டா கேக்குற? ஒரு உண்மையை சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிற. அப்படி என்ன உண்மையை சொல்லிட்ட? நான் வீட்டுல 5000 ரூபாய் கொடுத்துருக்கேன். அதை நான் தான் கொடுத்தேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிற. நீ எப்படி 5000 ரூபாய் கொடுத்த? அதாவது நான் வீட்டுல இப்ப பணம் டைரக்டா என் ஒய்ஃப்ட கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஈகோ வந்து தடுக்குது. அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, நேரா வந்து எங்களுக்கு ஒரு பேங்க் ஒண்ணு இருக்கு. அதாவது டாஸ்மார்க்னு ஒரு பேங்க் இருக்கு. அங்க கொண்டு நாங்க வேலை செய்யற பைசா கொடுத்துட்டு இருக்கோம். அவரு இப்போ சிஎம் என்ன பண்றாரு அப்படின்னா, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது மாசத்துக்கு 1000 கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப அதை மாத்தி இப்போ ஒரு மாசத்துல 5000 தூக்கி கொடுத்தாச்சு. சோ அது ஏன் பணம் தான் நான் சொல்லியாச்சுன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறா. என்ன பண்ண சொல்லு? இதுக்குதான் வேறேன். நான் மட்டும் சும்மாவாடா நான் இருக்கேன். எங்க வேணாலும் போயிட்டு வரணும், ஃப்ரீயா பஸ் வரைக்கும் விட்டுருக்கேன். புரியுதா? எங்க வேணாலும் நீ போயிட்டு வரணும், ஃப்ரீயா பஸ் வரைக்கும் விட்டுருக்கேன். அது ஏன் அப்ப விட்டு காசு? ஏன் வரி பணம் தானே. அதை சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிற. அப்ப சொல்லு, நான் சண்டை போட்டது தப்பா கரெக்டா? சரிதான். இப்படிதாங்க என் மனசுல என்ன படுறதோ நான் அப்படியே சொல்லிடுறேன். அது என் சுபாவம். ஆனா பாக்குறவங்களும் கேட்கறவங்களும் அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்?